ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டான மேங்கோ ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாங்காவை நிறைய விதமாக நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி மேங்கோ ஜெல்லி தான் நான் செய்ய போகிறேன். பச்சை மாங்காவை வச்சு தான் நான் இன்றைக்கி ஜெல்லி செய்ய போகிறேன். ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மாங்காய் எடுத்துக்கலாம். 2 மாங்காயிலையும் மேலே இருக்க காம்பையும் கீழே இருக்க காம்பையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் தான் கிடச்சிது, அதனால் நான் 2 மாங்காய் எடுத்துக்கிறேன். பாருங்கள், 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாங்காயோட தோலை நம்ம நீக்கிக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இதே போலவே நம்ம இன்னொரு மாங்காவையும் சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, 2யும் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சின்ன சின்ன கியூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க எல்லா மாங்காவையும் நம்ம சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஜூஸ் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்செடுத்த அந்த ஜூஸை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடியை வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஜூஸ் மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3/4 கப் சோள மாவு எடுத்துக்கலாம். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மேங்கோ பியூரியை நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை பழுத்த மாங்காயிலையும் இதே ப்ராசஸில் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மாங்காவை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தோடனே இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம். பொதுவாகவே நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம்னா அதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்டை பேலன்ஸ்டாக நமக்கு வச்சுக்கும். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் நான் புதினா சாறு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா சாறு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்த்திக்கல, அதனால் புதினா சாறு நான் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க சேர்க்க நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நம்ம கலந்து விட அது கெட்டியாகிக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, சூடாக அது வந்து கெட்டியாகுது. நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கெட்டியாகிடுச்சு. நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு இந்த பதத்தில் இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு சமம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்ட பிறகு நம்ம இதை 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எனக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. பாருங்கள், 4 மணி நேரம் கழிச்சு இது நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ ஒரு கத்தி வச்சு ஓரமெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்ட பிறகு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்க, அப்படியே கமுத்து விட்ட உடனே சூப்பராக ஜெல்லி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் பவுடரோட வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதில் மின்ட்டு, அதாவது புதினா இலையை வச்சுக்கலாம் கார்னிஷிங்காக. பாருங்க, சூப்பரான மேங்கோ ஜெல்லி தயாராகிருச்சு. உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்ததுன்னா இது போல் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு பல விதமாக செய்யலாம். இதே போல் மாம்பழத்துலையும் நம்ம இதே ப்ராசஸில் செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், ஜெல்லி சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுலேயும் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை நம்ம சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது. மொத்தத்தில் ரா மேங்கோ ஜெல்லி சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.